ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ சிஎஸ்ஐஆரில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இளநிலை உதவியாளர் கேட்டகரி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ இதில் வந்து பாருங்கள் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 37,885 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அனைத்து பெண்களுக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 19th மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சிஎஸ்ஐஆர் உங்களுக்கே தெரியும், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்குன்னா நம்ம சென்னை தரமணிலேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான், லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 19th மே தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைச்சி ஹார்ட் காப்பியாக வந்து ஒரு காப்பி வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 29 மே வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. 2 மெத்தடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் தான் கம்ப்ளீட் ஆகும் அப்ளிகேஷனு. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது இளநிலை உதவியாளர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரி வந்து பாருங்கள் 19,900 உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 37,885 ரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹிந்தி கேட்டகரி. இதில் வந்து நீங்கள் 12th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ ஹிந்தி டைப்பிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 31 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்லேயே வந்து பாருங்கள் F&A கேட்டகரி. இதுக்கும் வந்து சேம் சேலரி தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸோ டைப்பிங் வந்து பாருங்கள் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து உங்களுக்கு டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். யூஆர் கேட்டகரியாக இருந்தால் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சியாக இருந்தால் 33 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்லேயே வந்து ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் கேட்டகரி. ஸோ இதுக்கும் நீங்கள் 12th வந்து முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா கம்ப்யூட்டர் வந்து ப்ரொஃபிஷியன்சியாக தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் நாலேஜுமே வந்து உங்களுக்கு இருக்கணும். 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்குமே வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பாருங்கள் பேசிக் பே வந்து 25,500 ரூபா வந்து பேசிக் பே. அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 51,408 ரூபா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே வந்து இருக்கும். ஸோ இதுக்குமே வந்து பாருங்கள் 12th முடிச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஆராக இருந்தால் 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தால் 30 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் சேலரி இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறையா வந்து உங்களுக்கு அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது சேலரி இல்லாமல். ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2-3 போஸ்ட்டு கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து அதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் அந்த ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது டைப்பிங் ஸ்பீடுக்கான டெஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டைப்பிங், ஹிந்தி டைப்பிங்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் நான் சொன்ன பற்றில அதுக்கான டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி அதுக்கப்புறம் வந்து ஆல் ஃபீமேல் கேட்டகரி, எக்ஸர்வீஸ்மேன், பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 500 ரூபா வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ் வந்து பாருங்கள் இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் இதுக்கான ஃபீஸ் பேமெண்ட்டு. ஸோ இதில் சென்டர் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து சென்னையில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஹவு டு அப்ளைல வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்சைட் லிங்க்கு. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து 19th மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதோட வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கீழே கொடுத்துருக்காங்க. சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பற்றில இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியை நீங்கள் வந்து இணைக்கணும். இணைச்சு நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அது கண்ட்ரோலர்னு கொடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் 29 மேக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஸோ அந்த என்வலப் கவர் இருக்குது பார்த்தீங்களா, போஸ்டல் கவர், அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு போட்டு
எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேமை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கோடையும் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 29 மேக்குள்ளார நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 மெத்தடில் அப்ளை பண்ணால் தான் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ்மே வந்து இங்கே வந்து இருக்குது. அதாவது உங்களுக்கு OMR மெத்தட்லேயும் எக்ஸாம் இருக்கலாம். அப்படி இல்லைனா CBT மெத்தடில் கூட வந்து இருக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து வரப்போகுது. 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 2.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அடுத்து வந்து பேப்பர் 2 வந்து பாருங்கள், ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கான கொஸ்டின்ஸ் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது இதுக்கு. பேப்பர் 2க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்குமே தனியாக வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கான பேட்டர்னை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.